மேயரா இருக்கிறவங்க ஒரு அதிகாரியை கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருந்தா அது வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி படிக்காதவர்கள்லாம் அப்படி வந்தாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். இவங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. 5வது 6வது 7வதுல ஆல் பாஸ் போட்டவங்க இவங்களா இப்படி பாஸ் ஆகி வந்துட்டு நம்மளெல்லாம் உயிர் எடுக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேணா பெருமையா பாஸ் பண்ணணும்னு சொல்லிடலாம். எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசி வச்சுக்கிட்டா தான் கருணாநிதி அவர்கள் பேரை வந்து தமிழ்நாடுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அதுலதான் கருணாநிதியுடைய புகழ் பாடியிருக்காங்க. கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் அதாவது பாலம், அந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்படி பெரியாருடைய பாலம், பெரியாருடைய மருத்துவமனை, அப்புறம் அந்த பேருந்து பெரியார் பேருந்து நிலையம், இப்படி பேர் வச்சுட்டே இருக்கிறாங்க. நீ என்ன வைக்க வேண்டியது இருக்குது? தமிழ்நாடுங்கிறத எடுத்துட்டு பெரியார் நாடு, கருணாநிதி நாடு மாத்தாம தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்தியன் ருபீஸ் மட்டும் ஏன் உபயோகப்படுத்துறீங்க? நீங்க பாகிஸ்தான் நோட்டை பயன்படுத்த வேண்டியதானே சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இவரை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருந்தாருன்னா இவர் அந்த மாதிரி பேசுவாரா? அங்க இருக்கிறவங்களுக்கு தாங்க வழி தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டு வெடிச்சா கூட சிலிண்டர் வெடிப்புன்னு தானே சொல்றீங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? 2026 இவங்களை வீட்டுக்கு அனுப்பி இந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி கேவலமா பேசக்கூடிய எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பினாதான் இவங்க அடங்குவாங்க. அது வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த சிபிஎஸ்சில எல்லாமே 5th 8th எல்லாமே நீங்க வந்து ஃபெயில் போடுறீங்க. ஸோ அது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை உண்டாக்கும் விதமாகவும் இருக்கும். இதை கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து தட்டி கேட்கணும். இதனால தான் நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கேன். அதாவது மேடம், இது எதுக்காக நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா, திமுகவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 1500 ரூபாய் கொடுக்குறீங்க, இன்னொரு 2500 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் ஆச்சுல்ல அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. 61,234,000 கோடி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது முன்னவே 61,000 கோடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த 234 ரூபாயும் சேர்த்தி அதையும் சேர்த்து ஒரு கோடியாக சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள், பெரியார் அவர்கள் வந்து 13,70,070 கிலோமீட்டர் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு நடந்தாலே 15 மணி நேரம் நடந்தாலே வந்து அவ்வளோ தூரம் அவ்வளோ நேரம் நடக்கணும். அதை கடக்கணும்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நம்மளுடைய பூமியினுடைய சுற்றளவே 44,000 சதுர கிலோமீட்டர் தான். இப்படி இருக்கும்போது இவங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. 5வது 6வது 7வதுல ஆல் பாஸ் போட்டவங்க இவங்களா இப்படி பாஸ் ஆகி வந்துட்டு நம்மளெல்லாம் உயிர் எடுக்கிறாங்க. அதனாலதான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, படிச்சு வரணும், படிச்சவங்க வரணும், படிச்சவங்க வந்தால் தானே இங்கே வந்து திட்டங்களை கொண்டு வர முடியும். இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த பிரியா மேடம் பார்த்தீங்கன்னா இது என்ன மாவுன்னு நம்மளையே கேட்குறாங்க. அந்த நிருபர் கேட்குறாரு, இது ஏங்க இது வந்து ப்ளீச்சிங் பவுடராகவே இல்லையேங்க, ஒரு மாதிரி சும்மலே வரமாட்டேங்குதே, ஒரு கேவலமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மூந்து பார்த்தீங்களா? அது என்ன மாவுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மேயராக இருக்கிறவங்க ஒரு அதிகாரியை கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருந்தா அது வேலை முடிஞ்சிருக்கும். ஏன் இதை போட மாட்டீங்களா? ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட போட மாட்டீங்களா? இல்ல கையில வாங்கி ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. அதான் சொன்னேன், நானே பார்த்துட்டேன், அப்படிலாம் ஒன்றும் ஸ்மெல் எனக்கு வரல. அதான் சொல்றேன் நான். இந்த மாதிரி படிக்காதவர்கள்லாம் அப்படி வந்தாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். நீங்க 5வது 6வது 7வதுல பாஸ் பண்ணி அதாவது அந்த குழந்தைகளை வந்து நீங்க பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. படிக்காமே பாஸ் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா அவர்கள் எப்படி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆவோ ஒரு ஐபிஎஸ் ஆவோ எப்படி ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்து நிற்பாங்க. அதனால தானே இப்போ நீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தற்கொலை அதிகமாகுது. ஒரு மருத்துவ படிப்புங்கிறது நல்லா படித்து வந்து அந்த மருத்துவ தேர்வு எழுதி பாஸ் பண்ணி போனா தானே அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி எதுவுமே எல்லாம் தெரியாமல் இல்லை இருக்குதுங்க. அதான் சொல்ல, ஒரு 10th 12th நீங்க இந்த மாதிரி விஷயம் வச்சுக்கிட்டா சரி, ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கெல்லாம் இதனுடைய தேவை இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேடம் 10th வந்து 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழில் ஃபெயில் ஆகிருக்காங்க. 2+2னா எவ்வளோன்னு கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு 5வது மாணவர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் எதிர்க்கிறோம் நாங்கள். நீங்கள் ஆல் பாஸ் போடுறங்கிற பேரில் உங்களுடைய எஜுகேஷன் பாலிசியை கேவலமாக வச்சுருக்கிறீங்கள. நீங்கள் எஜுகேஷன் பாலிசி நல்லபடியாக வச்சுருந்தா இந்த பிரச்சனை வராதுல்ல. நீங்கள் நல்ல தரமான ஆசிரியர்கள் வச்சுருக்கணும். உங்களுடைய எஜுகேஷன் பாலிசி தரமாக வச்சுருந்தீங்கன்னா படிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இது எல்லாமே எங்கே நடக்குது? 5வது 6வது 7வதுல பாஸ் பண்ணுறது பிரச்சனை எங்கே வருது? அரசாங்க பள்ளியில் தானே வருது.
பிரைவேட் பள்ளியில வருதா? ஏன் பிரைவேட் பள்ளியில வர மாட்டேங்குது? இந்த அரசாங்க பள்ளியில இதனுடைய கல்வித்தரம் படு கேவலமா இருக்கு. இல்ல அதனால சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வைக்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஃபெயிலிங் கம்மியா தானே இருக்கு. எங்க ஃபெயில் பண்றாங்க? நீங்க அந்த பசங்க நல்லா படிக்கிறாங்கல்ல, எஜுகேஷன் பாலிசி நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்க 2+2 எவ்வளவுன்னு கேட்டா 6வது பையனுக்கு 5வது பையனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் சிபிஎஸ்சியில் படிக்கிற பையன் சொல்றான்னா அவன் எல்லா கால்குலேஷனும் பண்றான். எஜுகேஷன் பாலிசியை மாற்றாத வரைக்கும், இங்க உங்களுடைய வாத்தியார்களுடைய தரத்தை மாற்றாத வரைக்கும், இந்த கல்வி அமைச்சரும் இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இது தொடரும். நம்ம மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேணா பெருமையா பாஸ் பண்ணணும்னு சொல்லிடலாம். எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க. அதைத்தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. இந்த மாதிரி நீங்க குழந்தைகளை வந்து இந்த கல்வி தரத்திலே வளர்த்துட்டு வந்து உங்களுக்கு கொடி பிடிக்கவும், போஸ்ட் ஒட்டவும், உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா? எங்க எஜுகேஷன் பாலிசியை NEP கொண்டு வாங்க. எப்படி வந்து சிபிஎஸ்இ இருக்குது அதே மாதிரி கல்வி தரத்தை கவர்மெண்ட் பள்ளியில கொண்டு வாங்கன்னு அதனால தான் சொன்னார். அதைத்தானே எங்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. நீங்க தமிழ் மொழியை முதல் மொழியா வச்சுக்கோங்க, மீதியை வந்து நீங்க வந்து விருப்ப பாடமா வச்சுக்கோங்க. எஜுகேஷன் பாலிசி NEP கொண்டு வாங்க. 2023 கொண்டு வர உங்களுக்கு என்ன பிரச்சனை? எஜுகேஷன் இவங்களுக்கு தான் என்னன்னா, இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசி வச்சுக்கிட்டா தான் கருணாநிதி அவர்கள் பேரை வந்து தமிழ்நாடுக்குள்ள வைக்க முடியும். ஏன்னா அதுலதான் கருணாநிதியுடைய புகழ் பாடியிருக்காங்க. சிபிஎஸ்சியில் கிடையாது, சமச்சீர் கல்வியில தான் வச்சிருக்காங்க. இதுல கிடையாது, சிபிஎஸ்சியில் கிடையாது. ஒரு பெரியாருடைய புகழ் எங்க பாடுறாங்க? இவங்க நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கலைஞர் மருத்துவமனை, கலைஞர் அதாவது பாலம், அந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்படி பெரியாருடைய பாலம், பெரியாருடைய மருத்துவமனை, அப்புறம் அந்த பேருந்து, பெரியார் பேருந்து நிலையம், இப்படி பேர் வச்சுட்டே இருக்கிறாங்க. நீ என்ன வைக்க வேண்டியது இருக்குது? தமிழ்நாடுங்கிறது எடுத்துட்டு பெரியார் நாடு, கருணாநிதி நாடு மாத்தாம தான் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னொரு தடவை இது நடந்தது அப்படின்னா, ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது நடக்கும். இப்போ பொன்முடி அவர்களுடைய அந்த அமைச்சர் பதவி வந்து அவர் ரிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேச்சு அண்ட் அவர் மேலே இருக்க கேஸ் இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. தொடர்ந்து மறுபடியும் பார்க்குறோம், திமுகவுடைய வெற்றி கொண்டானவர்கள் வந்து ஒரு செய்தி இதில் வந்து பேசும்போது, டிபேட்டில் பேசும்போது அவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி பற்றி பேசும்போது ஆன்டி இன்கம்பன்சியை வந்து ஒரு மாதிரி தரைக்குறைவாக பெண்களை திரும்பவும் இது பண்ணுற விதத்தில் அவர் பேசியிருக்காரு. நெறியாளர் வந்து குறுக்கிடுறாரு. இருந்தாலும் மறுபடியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இதற்கு யாருமே ஒரு எதிர்ப்பு வந்து பாஜக தரப்பு சரி, அதிமுக தரப்பு யாருமே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. திமுகவும் தங்க கட்சியில் இப்படி ஒருத்தர் பேசுனதை வந்து யாருமே விலக்கி கேட்க மாட்டாங்க. வெற்றி கொண்டாடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவேராவுடைய மறு உருவம் மாதிரி புரியுதுங்களா? பெண்களை தரக்குறைவாக கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஜென்மம். அந்த ஜென்மம் வந்து ஆண்டியெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவியினுடைய நெறியாளர் வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணியிருக்கணும். பண்ணல, இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மென்மையாக தான் சொல்றாரு. வார்த்தையை கவனமா பேசுங்கிறார். ஏன் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க? நான் இதை வேற யாராவது பயன்படுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, சண்டை போடுவாங்க. பிஜேபிக்கார வந்து இந்த தேசத்தை பத்தி ஏதாவது சொன்னா கூட அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போடுவார். ஆனால் பெண்களுக்கு எதிராக பேசினா கூட நெறியாளர் கூட திமுக முட்டு கொடுக்குறாரு. இப்ப பாருங்க, பொன்முடி அவர்கள் மேல கோர்ட்டே வந்து FIR போட சொல்லி போடாம இருந்து, கோர்ட்டே வந்து நடவடிக்கை எடுக்கவா வேண்டாமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ராஜினாமா பண்ணாங்க. இன்னைக்கு கூட இவங்க திருந்தல. திமுகவுடைய ரத்தத்தில் ஊறி போனது பெண்களை கேவலமாக பேசுவது, சாதி பேரை சொல்லி பேசுறது திமுகவில் ஊறி போய் கிடக்கு. இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? 2026 இவங்களை வீட்டுக்கு அனுப்பி இந்த இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி கேவலமா பேசக்கூடிய எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பினாதான் இவங்க அடங்குவாங்க. அது வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க. ஒரு இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். இப்போ சொல்றாரு இல்லையா, நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோன்னு முதல்வர் சொன்னார். ஆனா இவர் கையில் இருக்கிற துருப்பிடிச்ச இரும்பு. இவர் எல்லா விதத்திலையும் ஊழல் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து இன்னைக்கு வெற்றி கொண்டான கூப்பிட்டு எப்படி திட்டுவார்? ஏன்னா இவரே படு கேவலமா பேசினவர். முதல்வரே இன்னைக்கு படு கேவலமா பேசினவர். இன்னைக்கு ஏதோ ஒரு பதவியில் உட்கார்ந்தங்காட்டி கொஞ்சம் பாலிசா பேசிட்டு இருக்கிறார். அந்த கட்சியில நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார், சஸ்பெண்ட் பண்றீங்க, 4வது நாள் திருப்பி சேர்த்துக்கிறீங்க. அது என்ன கட்சி? அப்புறம் அதே மாதிரி பொன்முடி அவர்கள் இந்து மதத்தை பத்தி பெண்களை பத்தி அவ்வளவு தரக்குறையா பேசினவர், கட்சி விட்டு நீக்கினீங்க. அமைச்சர் பதவி எங்களுக்கே அப்புறம் எங்களுக்கு பட்ட எதுக்கு அவர் அமைச்சரா இருக்கணும்? இவ்வளவு நாள் கழிச்சு அது ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம், கேஸ் போடுவீங்களான்னு மாட்டீங்களா கேட்டதுக்கு அப்புறம் தானே அவர் பதவி ராஜினாமா பண்ணாரு.
அப்போ எதை பத்தியும் இந்த கவர்மெண்ட் கவலைப்படாது. பெண்களை தரக்குறைவாக கேவலமாக நடத்தக்கூடிய கட்சி திமுக. பொன்முடி அவர்கள் மேல இந்த அவதூறா பேசுறது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்த அந்த வழக்கம் இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம 2 நாள் முன்னாடி பாக்குறோம், ஒரு ரோட்ல ஒரு பேரணி போகும்போது அவர்ல வந்து சொல்றாங்க, 1 ரூபாய் கூட காசு வாங்காத ஊழல் செய்யாத ஒரு அமைச்சர் தான் ஒருவர் தான் பொன்முடி அப்படின்ற மாதிரி ஒரு கோஷமிட்டு வந்து அவரே கூட வச்சுட்டு ஒரு கூட்டம் போகுது. அதாங்க இப்போ வந்து திமுகவுடைய அறுவடைகள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டால தண்டனைக்கு உள்ளான ஒரு அமைச்சர், ஹைகோர்ட்னால நீ பதவி விலகுவியா மாட்டியான்னு கேட்ட ஒரு அமைச்சர், இப்படிப்பட்ட ஒரு நபர். அது எப்படி செம்மண்ணை திருடி ஒரு 2000-3000 கோடி ரூபாய்க்கு மேல செம்மண்ணை திருடி வித்த ஒரு அமைச்சர், வனத்துறை அமைச்சராக இருந்து இப்ப எவ்வளவு மோசடி பண்ணியிருக்காருன்னு இனிமேல்தான் வெளியில வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அவரை வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கலாம் பாருங்க. 200 ரூபாய்க்காக வாங்கக்கூடிய 200 ரூபாய்க்காகவும் கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் இவங்கெல்லாம் எவ்வளவு முட்டு கொடுத்து இந்த அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இந்த திமுகவும் திமுகவுடைய நிர்வாகிகளும் திமுகவுடைய குத்தடிமைகளும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இதெல்லாம் இவங்க இந்த கோஷம் போடுற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2வது நீங்க சொன்னீங்களே 5வது 6வது 7வதுலாம் வந்து ஆல் பாஸ்போர்ட்டை கேட்டகரி. அதனாலதான் அவங்களுக்கு அறிவே கிடையாது. முதல்ல சிந்திக்கிற அறிவே சுத்தமா கிடையாது. பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குது. யார் சொன்னீங்க? ஈவேராவை சொன்னீங்க. அவன் பகுத்தறிஞர்தானே இந்த கோஷம் போடுவானா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அது அவனுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து திமுக சார்பு நடந்ததுல அவங்க சொல்றது என்னன்னா, ஈடியை விட்டு எங்களை என்னதான் இது பண்ண பார்த்தாலும் மிரட்ட பார்த்தாலும் நாங்க சட்டப்பூர்வமா இதை சந்திப்போம் அப்படின்னு தானே முதல்வர் வந்து ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அது பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல அவர் அரெஸ்ட் பண்ணோடனே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னீங்கல்ல, ஏன் இப்ப பேச வேண்டியதானே? மீம்ஸ் கிரியேட்டர் தானே நீங்க? இல்ல வெளில வரும்போது அவர் தானே தியாகி அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்துக்கோ. அதைத்தாங்க சொல்றேன். இப்ப பேசுங்க, இப்ப பண்ண முடியுமா? இப்ப பண்ணுங்க, தியாகின்னு சொல்லுங்க. அன்னைக்கு போட்டீங்கல்ல, அதே கேள்வி தான் நீ கேட்குறேன். அன்னைக்கு போட்டீங்கல்ல, ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டீங்கல்ல, வீடியோ எல்லாம் யூடியூப்ல போட்டீங்கல்ல, இன்னைக்கு போட வேண்டியதானே? ஹைகோர்ட் சொல்லுச்சுல, ஹைகோர்ட்டை பார்த்து நீங்க கேட்க வேண்டியதானே? சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்கல்ல, இவருக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்டாங்களா? திங்கக்கிழமைக்குள்ள முடிவு சொல்லுங்கன்னு சொன்னார்ல. கபில் சிவர் எல்லாத்தையும் வந்துட்டார்ல வெளியில, திங்கக்கிழமை நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. இவர் உடனே ஒரு பேட்டியை போட்டு யூடியூப்ல மீம்ஸ் கிரியேட் பண்ணி தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சுப்ரீம் கோர்ட்டு எகைன்ஸ்டா பேச வேண்டியது. ஏன் பேசல? இது முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அதாவது பேச்சு. மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. இந்த திமுகனா ஊழல், பெண்களை பற்றி கேவலமான பேசக்கூடிய ஒரு கட்சி, மக்களை வஞ்சிக்கின்ற கட்சி, ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி முதல் குடும்பம் சம்பாதிக்க வந்த கட்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எப்படியாவது மக்களை திசை திருப்பி 2026 ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லளவும் நடக்காது. திமுக எப்பவும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இடி அப்படின்றது பாஜகனுடைய கையில தான் இருக்கு, மத்திய அரசுடைய கையில. சோ அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து எந்த ஒரு மாநிலம் வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து செயல்படுதோ, அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கோ இல்ல கூட்டணியிலேயோ பாஜகவை எதிர்க்குதோ அந்த கட்சி அந்த மாநிலத்துல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் ஈடி ரைடு போகுது. இதுவே இவங்க கூட்டணி கட்சி இல்ல இவங்க ஆளும் இடமாக இருந்தாலோ அப்படி பாக்குற இடத்துல எதுவுமே வந்து ஈடி ரைடு போடியே நாங்க பாக்கல. வேணும்ட்டே இவங்க தானே வந்து எங்க மேல ஏவி விடுறாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து இது ரீதியா வந்து நாங்க சந்திப்போம் அப்படின்றது. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு உத்தமரா இருந்தா நீங்க மக்கள் மன்றத்துல வைங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்தீங்க, எவ்வளவு வரும்போது எவ்வளவு கொண்டு வந்தீங்க? இல்ல எலெக்ஷனுக்கு அஃபிடவிட் அவங்க தானே தாக்கல் பண்ணாங்க. அதுதாங்க மக்கள் முன்னாடி வைங்க. நீங்க மக்கள் முன்னாடி தானே வைக்கிறீங்க. நாங்கள் சட்ட பிரகாரம் பார்ப்போம், பிஜேபி வந்தா எங்களை வந்து இடி கொண்டு வராங்கன்னு மக்கள் முன்னாடி தான் வைக்கிறீங்க. மக்கள் முன்னாடி உங்களை சுத்த வைங்க. இப்ப எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, இப்ப இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க வைங்க. இல்லீகலா உங்களுடைய பினாமிகளா யாராரு? ஈடி போனா யார் வீட்டுக்குங்க போறான்? KN நேரு வீட்டுக்கு, அவருடைய தம்பி வீட்டுல ரெய்டு போனாங்க. அப்ப அவர் வீட்டுக்கு மட்டும்தான் போனாங்களா? அவர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10-15 இடத்துக்கு போகலையா? அதே தானே செந்தில் பாலாஜிக்கும். செந்தில் பாலாஜி வீட்டுல ரெய்டு போனா செந்தில் பாலாஜியோட பினாமியா இருக்கக்கூடிய 10-15 இடத்துக்கு போகலையா? நீங்க எலெக்ஷன் அப்போ நீங்க மனு தாக்கல்ல பதிவு பண்றது வந்து உங்களோட சொத்து மதிப்பு மட்டும் தானே பண்றீங்க. உங்களுடைய பினாமி இது யார் பண்ணுவா? நீங்க வைங்க. உங்களுடைய பினாமி யாராரு அந்த மாதிரி கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் வைங்க. வைக்க தைரியம் இருக்கா? ஸ்டாலின் வைப்பாரா? இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வந்து வருமானம் டாஸ்மார்க் மூலமா. ஆனால் முதல் குடும்பத்துக்கு மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வந்துட்டு இருக்கு டாஸ்மார்க் மூலமா. அப்ப அந்த வருமானம் எல்லாம் எங்க போயிருக்கு? இன்னைக்கு அதுதான் எடுக்க போறாங்க. அதனாலதானே பயந்து போய் இன்னைக்கு இடி வந்து டாஸ்மார்க் அலுவலகத்துக்குள்ள போய் சோதனை பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு ஏன் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அதுல போயிட்டா ஸ்டாலின் அவர்கள் மாட்டுவார். முதல் அரெஸ்ட் அவரா தான் இருப்பார். எப்படி சத்தீஸ்கர்ல அரெஸ்ட் பண்ணாங்களோ சிஎம்ஏ, எப்படி வந்து டெல்லியில வந்து கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க வரிசையா MR பன்னீர்செல்வம் அவருடைய சொத்து குவிப்பு ரத்து,
கே என் நேரு அவருடைய சொத்து குவிப்பு ரத்து, ஐ பெரியசாமி அவருடைய வழக்கு ரத்து, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு ரத்து, தங்கம் தென்னரசு அவருடைய ரத்து, துரைமுருகன் கே துரைமுருகன் நார்மல் துரைமுருகன் 2 பேர்த்துடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து ரத்து, KKSS ராமச்சந்திரன் அவருடைய அந்த வழக்கும் ரத்து. ஏற்கனவே இவங்களாம் தீர்ப்பு வாங்கிட்டாங்க. எப்படி இவங்களுக்கு தேவையான ஆளுகளை வச்சு RS பாரதி சொல்லியிருக்காரு நீதிபதிகளாக நாங்கள் போட்ட பிச்சுன்னு, அப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு இவங்களாம் வெளியில் வந்தாங்க. இன்னைக்கு ஒரு நேர்மையான ஒரு இந்த சட்டத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டார். ஆகிட்ட எல்லாம் வரிசையா லைன் நில்லுங்க, எல்லாம் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டார். அதைத்தானே எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் சொன்னாரு, 2026 நாங்கள் ஜெயிப்போம், நீங்களாம் ஜெயிலுக்கு போவீங்கன்னு. இப்ப கண்ணு முன்னாடியே நடக்குதுல்ல. இடி வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்ல இங்க ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல இப்ப போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பி என்ன போறாங்க, விட போறது இல்ல. இந்த வழக்குல கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவாங்க. இப்ப பஹல்கம் தாக்குதல் நடந்தது தொடர்பாக பாஜகவினர் மேலதான் தப்பு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் குறைபாடு, அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கரெக்டாக கொடுக்கல, செக்யூரிட்டி இது, அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், மோடி பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே நேரத்துல பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க எதுவுமே பண்ணல, எங்க மேல வந்து ஒரு குற்றத்தை வந்து வேணும்ட்டே வந்து வைக்கிறாங்க அப்படின்றது, லஷ்கர் இ தொய்பா வந்து நாங்க பண்ணல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தானோட PM அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு கிரெடிபிலிட்டியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்க பண்ணுங்க, நாங்க இதுல எந்த தவறும் செய்யல அப்படின்றத பாகிஸ்தானுடைய PM சொல்றாரு. அதே மாதிரிதான் பார்க்கிறோம் தமிழகத்தில் சுந்தரவெளி அவர்களா இருக்கட்டும், மற்ற திமுகவுடைய ஆதரவு கட்சிகளா இருக்கட்டும், அவங்க வைக்கிற கருத்துக்களும் அதான், இதுல இருக்க தவறு வந்து மோடி அவர்களோட தான். சும்மா பாகிஸ்தானை வந்து குறை சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நம்ம செக்யூரிட்டி சரியா பார்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது இல்ல அப்படின்ட்டு இப்ப இருக்கும் ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் கேட்பது சரிதான். அதாவதுங்க, திருமாவளவன் அவர்கள் பத்தி எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாகிஸ்தான் செய்யலங்க, அப்ப நம்மளே நம்மள சுட்டுக்கிட்டோமா? சுந்தரவெளி அவர்கள் அதான் எப்படி வந்து காஷ்மீர்ல தீவிரவாதிகளுடைய வீட்டுகள்ல குண்டு வச்சு தகர்த்தாங்களோ, அந்த மாதிரி இந்த தேசத்துக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், சைனா ஆதரவு கூலிகள் எல்லாம் அவங்க வீட்டையெல்லாம் தகர்க்கணும். அப்பதான் இதெல்லாம் அடங்கும். இந்தியாவுக்கு எதிராக சொல்லி சுந்தரவெளி அவர்கள் மோடி அவர்கள் சொல்றாங்க, அது இதுல இருக்கும் ராணுவத்தையும். திருமாவ அவர்களுடைய பேட்டி எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு முழுக்க எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. நான் MP-யா இருந்து அங்க போனேன், அவங்க வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க இது இந்தியா நாடுறா, நீங்களாம் பாகிஸ்தான் தானே, பாகிஸ்தானுக்கு போங்கடான்னு சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இந்தியன் ருபீஸ் மட்டும் ஏன் உபயோகப்படுத்துறீங்க? நீங்க பாகிஸ்தான் நோட்டை பயன்படுத்த வேண்டியதானே சொல்லியிருக்கணும் வேண்டாமா? இந்திய ராணுவம் தானே உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது, பாகிஸ்தான் ராணுவம் பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டிருக்கணும் வேண்டாமா? இவர் அவருடைய பேட்டியில சொல்றாரு, தீவிரவாதிகளுடைய தாயகமா காஷ்மீர், அவர் வந்து தேச துரோகியா இல்லையா? சுந்தரவெளி எல்லாம் வந்து முதல் வேலையை அரெஸ்ட் பண்ணிருக்கும். இந்த அரசாங்கம் பண்ணுமா? ஏன்னா இந்த அரசாங்கமே பிரிவினைவாதத்துக்கு எகெயின்ஸ்டா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவங்க இல்ல. மத்திய அரசு இந்தியாவுக்கு எதிராக ராணுவதிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்றப்போ மத்திய அரசே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்களை கைது பண்ணுமா, இல்ல விசாரணைக்கு வளையத்துக்குள்ள உள்ளாக்குமான்னு பண்ணிருக்கலாம். இல்ல எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணும் அப்படின்னு காத்துட்டு இல்லைங்க. ஒரு சில பாலிசி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்குங்க. அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு கேட்கிறோம் நாங்க. கண்டிப்பாக பாஜக பெரிய அழுத்தம் எதுவுமே கொடுக்கல, ராணுவ வீரர்களை பத்தி இப்படி பேசியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக யார் பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ NIA உடைய விசாரணைக்கு நாங்களாம் மெயில் அனுப்பியிருக்கோம். கண்டிப்பாக அவங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, விடமாட்டாங்க யாரையும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ பாருங்க, சயன் ஒருத்தர் திருப்பூரில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு 7 வீடு இருக்குது. அவன் யாரான்னு கேட்டால் வங்காளதேசத்திலிருந்து இங்கே வந்து அவன் 20 வருஷமா குடியிருந்து அவன் வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கிறான், பேன் கார்டு வச்சிருக்கிறான், ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான், ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்படா வாங்கினீங்கன்னு கேட்டா, கொடுக்க வேண்டியது கொடுத்த, கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்ச, எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்க. அப்போ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இங்க எந்த அளவுக்கு லஞ்ச லாபம் தெளிஞ்சிருக்காங்க பாருங்க. ஒரு வங்காளதேசத்துல இருந்து வந்தவனுக்கு இங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க, ஆனா குடியுரிமை மட்டும் எனக்கு கிடைக்கலங்கிறான். இல்ல, இந்தியாக்குள்ள பல பாகிஸ்தானிகள் இப்ப இருக்காங்க. 10 வருட காலமா 10-11 வருடமா வந்து மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது, இன்னைக்கு வந்து அட்டாரி வாகா பார்டர் மூடப்படும் போது இன்னைக்கு இத்தனை பேரை பார்த்து வெளில நம்ம முதல்ல ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கலாம். இப்ப நீங்க போன எல்லாருமே வந்து மருத்துவ ரீசனுக்காக விசா எடுத்து வந்தவங்களை நம்ம அனுப்பியிருக்கோம், விசா எடுத்து டூரிஸ்டா வந்தவங்களை அனுப்பியிருக்கோம். சட்ட விரோதமாக வந்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய இங்க பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த மாநில அரசாங்கம் காஷ்மீர் பார்டர்ல அங்க பலரும் இருக்காங்க அப்படின்றப்போ இப்பதான் அங்க உமர் அப்துல்லா அவர்கள் தேர்வாய் வந்தார் பாராளுமன்ற தேர்தலில். இதுவரைக்கும் 10 வருடங்களாக வந்து அது கவர்னர் ஆட்சியில தான் இருந்தது, அமித்ஷா அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுல தான் இருந்துன்றப்போ நம்ம தானே ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவதுங்க, அங்க வந்து இவ்வளவு நாள் கண்ட்ரோலா தான் அங்க இருந்தது. 10 வருஷத்துல ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததா?
அங்கே கண்ட்ரோலாக தான் இருந்தது. இப்போ வந்து அங்கே சுதந்திர இந்தியா, சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு போலீஸை நிப்பாட்டுறதோ, ஒரு அடிக்கு ஒரு இராணுவத்தை நிப்பாட்டினா அது எப்படி சுதந்திரமாகும்? இப்போ நம்ம மவுண்ட் ரோடு போகிறோம், இல்லை வந்து வடபழனி போகிறோம், எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம போகிறோம். நம்ம பின்னாடியே ஒரு போலீஸ் அனுப்புனா நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்கும்? சுதந்திரமாக இருக்க முடியுமா? இப்போ அந்த சுதந்திர காற்று காஷ்மீர் மக்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ நீங்க யோசிங்க, நீங்க பேச அதே விதத்தில் வர்றேன். அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்களை ஏன் போராடுறாங்க? இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய கைக்கூலிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசும்போது, காஷ்மீர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லும் போது, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏன் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசல? பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஏன் பேசுறாங்க? அங்கே அந்த மக்கள் மாறிவிட்டார்கள். இப்ப அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மக்கள்லாம் வெளியில் இப்படித்தான் வாழ்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பேட்டியே பாருங்க, இந்த மே மாதம் நிறையா சுற்றுலா பயணிகள் வருவாங்கன்னு நாங்கள் ரெடியாக இருந்தோம், அதை ஒட்டு மொத்தத்தையும் ஒரே நாளில் குலைச்சிட்டாங்க பாகிஸ்தானுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா யார் வந்தாங்கன்னு? அந்த மக்கள் வந்து இறக்கும் போது அவங்க கூட இருந்த மனைவியும் மகனும் மகளோ சொல்றாங்க, இதுவான்னு கேட்டு கேட்டு சுட்டாங்கிறாங்க. திருமாவளவன் சொல்றாரு தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாதுங்கிற. இவரை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருந்தாருன்னா இவர் அந்த மாதிரி பேசுவாரா? அங்க இருக்கிறவங்களுக்கு தாங்க வழி தெரியும். தீவிரவாதத்துக்கு மதம் இருக்கு, அது இஸ்லாமிய தீவிரவாதம் இயக்கம்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன சொல்ல தயக்கம்? இங்க பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க குண்டு வெடிச்சா கூட சிலிண்டர் வெடிப்புன்னு தானே சொல்றீங்க. அவங்களோட ஓட்டு உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா தெரியுது. ஓட்டுக்காக அரசியல் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு ஓட்டுக்காக அரசியல் கிடையாது, இந்த நாட்டுக்கான அரசியல். அதனாலதான் நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம். இவங்க எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க? இஸ்லாமியரா? நாங்க இஸ்லாமியரை தப்பாவே சொல்லலையே, அங்க காப்பாத்துறது கூட இஸ்லாமியர் தானே சொல்றோம் நாங்க. அதுல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆனா செய்தது இஸ்லாமியர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்தது பாகிஸ்தான் வழியா வந்திருக்கிறான். அவ செக்யூரிட்டியை வந்து நீங்க எல்லா நேரமும் வந்து கவனமா தாங்க இருப்பாங்க. ஒரு சில இடங்களை தவறு நடந்துருது, சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நடக்காம இடத்துல நடக்காம பார்த்துக்கணும். நடந்த செயலுக்கு யார் காரணமானவோ அவனை அழிக்கணும். கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். பாகிஸ்தான் 2ஆவோ இல்லை 4ஆவோ போனா கூட ஆச்சரியப்பட முடியாது. இன்னொன்று சொல்ல போறாங்க, நிறைய பேர் மக்கள் பேசிக்கிறது பாகிஸ்தான்கிற நாடே இருக்காது, அந்த மாதிரியான திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் சொல்றாங்க. இப்போ நீங்க பாருங்க, சிந்து நதி ஒப்பந்தம் ரத்தாயிருச்சு, பாகா எல்லை முடியாச்சு, பாகிஸ்தானுக்கு விசாவும் கிடையாது, நம்மளுடைய வான்பரப்புல அவனுடைய விமானம் பறக்கிறது கிடையாது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் கிடையாது. இப்போ அவனுக்கு முக்கியமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டே நம்மளா தானே இருந்தோம். அவன் வந்து நம்ம கிட்ட தானே காய்கறியிலேருந்து எல்லாமே நம்ம கிட்ட தானே வாங்கிட்டு இருந்தான். இப்போ எதுவுமே கிடையாது இல்ல. தண்ணி நிப்பாட்டினா அந்த 16 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாது. 80% பாகிஸ்தானுக்கு தண்ணி எதிலிருந்து போகுது? சிந்து நதியிலிருந்து போகுது. இப்போ அவன் வந்து நம்மளுடைய மக்களை தொட்டான், அவனுடைய பொருளாதாரமே படிவாங்கதா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய தண்டனை. இதை விட மிகப்பெரிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி.